இந்த சனிக்கிழமை இரவு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து இத்தனை நாட்களும் தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய எல்லா ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கே கோடான கோடி நன்றி. இன்றைக்கு இந்த ராத்திரி ஆங்காங்கே குடும்பங்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக இணைந்து நாம் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறோம். சனிக்கிழமை இரவு ஆராதனையிலே தேவன் இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி தொடர்ந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரின் ஜனமே களிப்புடன் பாடு, உன்னத பலனில் மகிழ்ந்து கொண்டாடு என்று தேவனை பாடி பிறகு ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரின் ஜனங்கள் தேவனை துதிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெப சத்தத்தை கேட்கிறார். இணைந்து நாம் கர்த்தரின் ஜனமே, கர்த்தரின் ஜனமே களிப்புடன் பாடு, உன்னத பலனில் மகிழ்ந்து கொண்டாடு. கர்த்தரின் ஜனமே களிப்புடன் பாடு, உன்னத பலனில் மகிழ்ந்து கொண்டாடு. சொந்து போகாதே, சொந்து போகாதே, ஜெபித்திடு. அபிஷேக மகிமை, அபிஷேக மகிமையால் நிரம்பிடு. சொந்து போகாதே, ஜெபித்திடு. அபிஷேக மகிமையால் நிரம்பிடு. மகிமை 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 மகிமை, உன்னதத்தில் மகிமை, கிருபை கிருபை, தினம் கிருபை. இணைந்து ஆராதிப்போம். மகிமை மகிமை, உன்னதத்தில் மகிமை, கிருபை கிருபை, தினம் தினம் கிருபை. காண்கின்ற தேவன் ஆட்கொண்ட ராஜன் கரத்தில் ஏந்திடுவார். இணைந்து பாடுவோமா? காண்கின்ற தேவன் ஆட்கொண்ட ராஜன் கரத்தில் ஏந்திடுவார். உள்ளம் கையில் வரைந்தவர், உள்ளம் கையில் வரைந்தவர், ஒருபோதும் உன்னை கைவிடார். உள்ளம் கையில் வரைந்தவர், உன்னை கைவிடார். மகிமை மகிமை மகிமை, உன்னதத்தில் மகிமை, கிருபை கிருபை, தினம் தினம் கிருபை. மகிமை மகிமை, உன்னதத்தில் மகிமை, ஆராதிப்போம். கிருபை கிருபை, ஒவ்வொரு இடங்களிலும் மகிமையாகட்டும். ஜனமே களிப்புடன் பாடு, உன்னத பலனில் மகிழ்ந்து கொண்டாடு. கர்த்தரின் ஜனமே இணைந்து பாடுவோம். களிப்புடன் பாடு, இந்த சனிக்கிழமை ஜெபம் உன்னத பலனில் மகிழ்ந்து கொண்டாடு. தேவ வலம் இறங்கட்டும். ஜெபித்திடு, அபிஷேக மகிமையால் நிரம்பிடு. சொந்து போகாதே, ஜெபித்திடு. அபிஷேக மகிமை, மகிமை வாழ்வு, மங்கள வாழ்வு, சௌபாக்கிய வாழ்வு, நன்மையின் சுக வாழ்வு. சனிக்கிழமை ராத்திரி ஜபத்தில் மங்கள வாழ்வு, சௌபாக்கிய வாழ்வு, நம்முடைய மகிமை இறங்கட்டும். நன்மையின் சுக வாழ்வு. நாளை ஆராதனை ஆசீர்வதிக்க சீயோனின் ஆசீர் இறங்குமே, இறங்கி வாரும் அப்பா. ஆகவே தங்கிடுமே. பாடுவோமா? சீயோனின் ஆசீர் இறங்குமே, நம்முடைய ஆராதனையில் ஆசீர்வாதம், மகிமை, கரங்களை தட்டி சேர்ந்து மகிமை மகிமை, உன்னதத்தில் மகிமை, கிருபை கிருபை, தினம் தினம் கிருபை, மகிமை மகிமை, உன்னதத்தில் மகிமை, கிருபை. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே ஆங்காங்கே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக கூடி இணைந்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து நாளை ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஏசாயா 58 நாம் எடுத்துக்கொண்டால் 13, 14 வசனங்களிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளென்று அதை எண்ணுவாயானால் கர்த்தர்
அங்கே உன்மேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்கும்படி பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன். ஆம், தேவனுடைய நாளை நாம் கனம் பண்ணி தேவனை ஆராதித்தவரை மைமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மேல் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றார். இன்றைக்கு பரிசுத்த நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், பரிசுத்த நாள். ஆம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் உயிர்த்தெழுந்த நாள், பரிசுத்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், தேவனை ஆராதிக்கிற நாளாய் உலகம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த பரிசுத்த நாளிலே நாமும் இணைந்து தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை விளங்குகிறது, தேவனுடைய மகிமை விளங்குகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு இந்த ராத்திரி சனிக்கிழமை ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாம், ஆண்டவரே, பரிசுத்த நாளாகிய நம்முடைய நாளிலே நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது ஒன்று, கர்த்தர் நம்மில் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதிக்கிற ஜனங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி நான் பண்ணுவேன். மூன்றாவது, யாக்கோபுடைய சுதந்திரத்தை தருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, the Lord himself has said, தேவனே இதை நேரடியாக சொல்லி இருக்கின்றார். தேவனே இந்த வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேத வாக்கின்படி தேவனுடைய நாளை கனம் பண்ண வேண்டும். கைவித்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளை, பரிசுத்த நாளை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது நீர் உம்முடைய மகிமை நாளங்களை நிரப்புகிறீர். ஆமே, இத்தனை ஆண்டுகளும் நாம் நம்முடைய ஆலயத்தில் அந்த பரிசுத்த நாளை, மனமகிழ்ச்சி நாளை, உயிர்த்தெழுந்த நாளை தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் எங்கள் ஆராதனைகளை ஆசீர்வதித்து எத்தனை ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பண கஷ்டம், பாவம், சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகி எத்தனை பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பங்கள் செழிப்பாக இருக்கிறார்களே. உம்முடைய ஆராதனையில் அவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறீர். அநேக ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய வல்லமை புரிந்து கொள்ள, இந்த ஆராதனை மூலம் உம்முடைய மகிமையை காண அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. இன்றைக்கு இந்த சனிக்கிழமை ராத்திரி இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் இறங்கி வரணும். எங்கள் ஆராதனையில் நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரணும். அது மட்டுமல்ல, இப்படி தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் நித்தமும் நடத்துவார். அந்த ஏசாயா 58:11 எப்படி நாம் பார்க்கிறோம், the Lord shall guide you continuously. தேவன் கர்த்தருனை நித்தமும் நடத்தி ஆராதிக்கிற ஜனங்கள், நித்தமும் நடத்தப்படுகிற ஜனங்கள். the Lord leads the people, those who worship him. நடத்தப்படுகிற ஜனங்கள் ஆராதிப்பார்கள், ஆராதிக்கிற ஜனங்கள் நடத்தப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனையின் தேவன். எல்லாம் இருக்கிற இடத்துல சொல்லுவோமா, நம்முடைய தேவன் ஆராதனையின் தேவன். இரண்டாவது, நம்முடைய தேவன் ஒருவர் தான் ஆராதிக்கப்படுகிற தேவன். அவர் God is the only God to be worshipped because he is a magnificent God. மூன்றாவது, நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். நான்காவது, நாம் தான் துதிக்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய துதி எதிர்பார்க்கிறார். சியோனே சத்தமிட்டு கெம்பீரி. ஹல்லேலூயா. So let us delight in God. Let us delight in worship. Let us desire worship. நாம் தேவனுடைய ஆராதனையிலும் தேவனை ஆராதிப்பதிலும் வாஞ்சிக்கும் போது தேவன் தம்முடைய வல்லமை வழங்க செய்கிறார். எல்லா கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே விசுவாசிகள் ஊழியர்கள் இணைந்திருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை காலை ஆராதனை ஆசீர்வதிக்க, நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடையின்றி ஜனங்கள் ஓடி வர, பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, மீடியா டீம், உதவி ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த, எல்லா விசுவாசிகள் வந்து கூடி நாம் தேவனை வல்லமையாய் ஆராதிக்க, தேவ நம்மத்தில் இறங்கி வர, அற்புதங்கள் நடக்க, சுகங்கள் உண்டாக, சாபங்கள் மாற, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்கள் மனம் மாற, ஆராதனை மூலம் ஒரு பெரிய அக்கினி இறங்க. எனக்கு விதி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை நீர் அப்படி மாற்றுகிறதற்காக நன்றி. ஆராதனை தான் இந்த உலகத்தில் மகிமை கொண்டு வருகிறது. ஆராதனை தான் இந்த உலகத்தில் சாபங்களை நீக்குது. ஆராதனை தான் கட்டுகளை உடைக்குது. ஆராதனை மூலம் தான் விடுதலை. ஆமே, டெலிவரன்ஸ் இன் worship, healing in worship, blessings in worship, release in worship.
Oh, when we worship the true God, when we worship Jesus, when we worship the name of Jesus, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை சுற்றி நம்முடைய ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படியே இப்போ நம்மோடு இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள் அந்தந்த ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய ஆராதனையில் கர்த்தர் இறங்கி வரணுமே. எங்கள் ஆராதனையில் குறிப்பாக நம்முடைய மகிமை வேணுமே. ஜனங்கள் பல இடங்களிலிருந்து வருவார்கள். வாகனங்களிலோ பஸ்களிலோ நடந்தோ புறப்பட்டோ வருவார்கள். பிள்ளைகள் வருவார்கள், வாலிபர்கள் வருவார்கள். கர்த்தர்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கணுமே. ஆராதனை முடிந்து போகும்போது நம்முடைய வல்லமையோடு போகணும். தேசத்துக்குள்ள அக்கினியோடு அவங்க போகணும். தேவனுடைய மகிமையினால் நிரம்பி போகணும். கர்த்தர் அப்படி செய்யணும். ஆமென். எல்லா சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நாளை காலை எப்படி ஆராதிப்போமோ அதுபோல இன்று ராத்திரி ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை மூலம் நாளை காலை ஆராதனையில் விடுதலை வர இப்பொழுது ஜெபித்து கொண்டே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாளை ஆராதனையில் நேரங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தேவனை நோக்கி பார்த்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையை கவனிக்கிறார். நம்முடைய துதிகளை அவர் கவனிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ராத்திரி வேளையில் இணைந்து ஆங்காங்கே நாங்கள் உம்மை நோக்கி இப்பொழுது ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கணுமே, உம்முடைய மகிமை இறங்கணுமே, உம்முடைய பிரசன்னம் இறங்கணும், உம்முடைய வல்லமை வெளிப்படணும், தேவ மகிமை வெளிப்படணும். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நாளை ஆராதனை ஆசீர்வதியும். எல்லா ஜனங்களையும் தடைகள் நீக்க கொண்டு வரும். நம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்போம். இப்பொழுது ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே நம்முடைய மகிமையின் பிரசனத்தை ஆண்டவரே நீர் உணர செய்யும். நம்முடைய வல்லமையின் பிரசனத்தை உணர செய்யும். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தில். அப்படியே தேவனை சில நிமிடங்கள் தொடர்ந்து பாடி அப்படியே கர்த்தரை இந்த ராத்திரி வேளையில் ஆராதிக்க போகிறோம். நாளை காலை நம்மத்தில் இறங்கி வருகிற தேவனை இப்பொழுது மகிமைப்படுத்தி நாளை ஆசீர்வதியும் என்று கேட்போம். நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார். இணைந்து ஆராதிப்போம் எல்லாரும். செய்வார், துணையாய் வருவார். இணைந்து அப்படியே ஆராதிப்போம். செய்வார், கைவிடார், கைவிடார், கைவிடார். சில நிமிடம் அப்படியே ஆராதித்து கொண்டே ஜெபம் பண்ணுவோம். பாதுகாப்பா நெருக்கடியில் அதில் தருவார். பாதுகாக்கிறவரே, நெருக்கடியில் வருவார். ஆராதிப்போம். உதவி செய்வார். Let us worship this night. உதவி செய்வார், உதவி செய்வார். கைவிடார், கைவிடார், கைவிடார். தேவனை அப்படியே ஆராதிப்போம். விட்டுவிட இந்த மாட்டார். ராத்திரி வேளையில துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த ராத்திரி வேளையில் இறங்கி வாரும். ஏற்றுக்கொண்டு பிரியமாய் பா. ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த நம் கிரியைகளை நினைக்கின்றார். நாம் செய்த கிரியை மறவாமல் இணைக்கின்றார். கைவிடார். ஆராதிப்போம். கைவிடார், கைவிடாத தெய்வம் ஆராதிக்கிறவர்களை இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. அவருடைய நாமத்தை ஆராதிப்போம். இந்த ராத்திரி வேளையிலே பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். உதவி கைவிடார், கைவிடார், கைவிடாதவரே, கைவிடார், கைவிடார். இதயம் விரும்புவதை, இதயம் விரும்புவதை சேர்ந்து பாடுவோம். நமக்கு தந்திடுவார். ஆராதிப்போம் விடுதலையோடு. இதயம் விரும்புவதை பலவரந்தரவா தந்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். சொல்லி பாடுவோம். ஏக்கங்கள் அனைத்தையும்
செய்து முடித்திடுவார். கைவிடார் 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 கைவிடாதவரே கைவிடார் பாதுகாப்பார். உங்களை பாதுகாக்கிறவரே மகிமை இறக்கட்டும். குடும்பங்கள் எல்லாரும் கைவிடார் 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 கைவிடார். மகிழ்ச்சியில் ஆட்பரிப்போம். அல்ல ஆராதிப்போம். இந்த ராத்திரி வேளையில் எழுப்புதல் நாம் காண்போம். எழுப்புதல் வருது. எழுப்புதல் நாம் காண்போம். நம்மை நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். சொல்லி பாடுங்க. ஆராதிப்போம். நாம கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடா கைவிடா கைவிடா. ராத்திரி வேளையிலுமே ஆராதிக்கிறோம். பாதுகாப்பா நெருக்கடியில் பாதுகாப்பா நெருக்கடியில் நெருக்கடி வந்தாலும் உங்களை பாதுகாப்பாய் வருவார். பாதுகாத்தருளுமப்பா. கைவிடார் கைவிடா இதுவரை கைவிடாதவரே பாதுகாத்தீர் நெருக்கடியில் பாதுகாத்தீர். பாடுவோம் இணைந்து. அதில் தருளில் ஆபத்திலே நெருக்கடியில் அதில் தந்தீரே துணையாய் வந்தீரே துணையாய் வந்தே உதவி செய்தி சேர்ந்து பாடுவோம். நன்றி. கைவிடி கைவிடா கைவிடு கைவிடாதவரே கைவிடி. நன்றி ஐயா சொல்லுவோமா? நன்றி ஐயா. ஆராதிப்போம் அவரை. ஆராதிப்போம். ஆராதிக்க வச்சாமா ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ஐயா. விடுதலை தாரும். விடுதலை நன்றி ஐயா. துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். முதியலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டீர். நான் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நினைக்கின்றார். கைவிடா கைவிடா கைவிடா. ஆராதிக்கிறோமே. பாதுகாப்பா நெருக்கடியில் பாதுகாப்பா நெருக்கடியில் இணைந்து ஆராதிப்போம். இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலுமே ஆராதிக்கிறப்பா. விடாதவரே கைவிடா கைவிடா கைவிடா. உம்மாலே நானொரு சேனைக்குள் பாய்வே சொல்லி பாடுவோம். மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே. ஆராதிப்பவர் உம்மாலே நானொரு சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே. ஏசையா ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். பாடுவெல்லாம் சேர்ந்து ஐயா ஸ்தோத்திரம்.
நாளை ஆராதனை ஆசீர்வதித்து ஜெபித்துக் கொண்டே பாடுவோம். எங்களோடு வாரும். எனது விளக்கு எரிய செய்தி ஈரோடை ஒளியாக்கினீ, ஈரோடை ஒளியாக்கினீ. எல்லாம் ஒளியாகும், எல்லாம் மாறும். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். இசையா இயேசுவை ஆராதிப்போமா? இசையா உம்மை ஆராதிக்கிறோம். இசையா ஸ்தோத்திரம். ஆண்களைப் போல ஓடச் செய்வீர், ஆண்களைப் போல ஓடச் செய்தி, நிமிர்ந்து நடக்க அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இசையா தீரம். வெள்ளத்தால் இடை கட்டி, வெள்ளத்தால் இடை கட்டி ஆராதி விடுதலை விடுதலை. நாளை ஆராதனை விடுதலை. மேலத்தாலிடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைக்கிறவரே, விடுதலை தருகிறவரே. இசையா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். சொல்லி பாடுவோம். ஏசையா ஐயா ஸ்தோத்திரம். கபால தர கதல கத கத இசையா ஸ்தோத்திரம். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். பாடுவோம் சேர்ந்து. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் ஆள வேண்டும். இந்த நாளில் அவரை ஆராதிப்போம். உந்தனாவி உந்தனாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் முந்தன் நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். ஆவியானவர் எந்த நாளும் நாட்களில் பாட இருக்கிறோம். நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். ஏறப்போவர் வரையும் காவர் காவர் பாட வேண்டும். பாவமாக சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான சுவாபம் நீங்க வேண்டும். தேவ ஆவி வெற்றி என்னை நடத்த வேண்டும். சொல்லி பாடுவோமா? தேவ ஆவியானவர் வெற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் முந்தன் பாட வேண்டும். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டிக்கொண்டு ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நாளை ஆராதனையில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இன்று ராத்திரி ஆங்காங்கே கூடி நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், பதில் தருவீர், நம்முடைய வல்லமை அனுப்புவீர். எல்லாம் கைவித்தி குடும்பமாக நாளைக்கு போய் ஆராதிக்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் வந்து போய் ஆராதிக்கணும். எல்லா தடைகள் மாறணும். ஆராதனை தடைகளெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாளைக்கு எங்கள் ஆராதனையில் இறங்கி வாரும். நல்ல வார்த்தைகளை தாரும், வசனங்களை தாரும், நல்ல ஆராதனை பாடல்களை எங்களுக்கு தாரும். எங்களோடு ஆராதிக்கிற எல்லா ஜனங்களை ஆசீர்வதியும். பாடல் குடிகளை ஆசீர்வதியும். மீடியா டீம் எல்லாரையும் ஆசீர்வதியும். உதவி ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லா விசுவாசிகளை ஆசீர்வதியும். நீர் வாரும். எங்கள் ஆராதனையினுடைய மகிமையினால் நிரப்பிவிடும். கை வைத்து இந்த ஆராதனை மூலம் தேசத்தில் சமாதானம், சந்தோஷம், சுபீட்சம், ஆரோக்கியம், நன்மைகள் உண்டாகணும். ஜனங்கள் மனம் திரும்பணும். சாபங்கள் மாறணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எங்கள் ஆராதனை மூலம் உம்முடைய நாமம், உம்முடைய கிங்டம், யுவர் கிங்டம்,
தேவனுடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் வலுவாய் மாறுவதாக. லாக்காபாரவாகா. இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடுகிறார். ஆங்காங்கே இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுவாராக. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லி ஜெபித்தபடியே நாளை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்பொழுது யார் எங்கு பலவீனம் வந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இந்த ஆராதனை வேளையில் அந்த வீடுகளுக்குள்ளே ஒவ்வொருவரையும் தொடட்டும், இருக்கிற இடங்களிலே தொடட்டும். இந்த ஆராதனையோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கும். டெய்லி வர்தம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். இப்பொழுது ஆங்காங்கே குடும்பங்களும் வீடுகளிலும் இந்த ஆன்லைன் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, டிவி வாயிலாக, எந்த இடத்திலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தோடு இணைந்திருந்தாலும், எந்த ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதர் இணைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் இறங்கி வாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆராதனை மூலம் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். எங்களை ஆராதிக்க அழைத்து தெரிந்து கொண்டீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. எல்லா மகிமை எமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லா தடைகளை நீக்கும். உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளை ஆராதனையில் சந்திப்போம். வாருங்கள், இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். God bless you.